Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி, சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 3.5 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா சிக்கியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயகர், விவரங்கள். வணக்கம் சையத். தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காங்கில் இருந்து ஏர் ஏசியா பயணிகள் விமானம் நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சென்னையை சேர்ந்த சுமார் 35 வயது ஆண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணியாக தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு இந்த விமானத்தில் திரும்பி வந்தார். அந்த பயணியின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியதில் சுங்க அதிகாரிகள் அவரை பரிசோதித்த போது உடைமைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த 7 பார்சல்களை பிரித்து பார்த்தனர். அதனுள் பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த பார்சல்களில் சுமார் 3.5 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 3.5 கோடி. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அந்த கடத்தல் பணியை கைது செய்து கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 6 கோடி மதிப்புடைய 6 கிலோ ஹைட்ரோபோனிக் உயரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு வடமாநில இளம்பெண் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது மீண்டும் தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 3.5 கோடி மதிப்புடைய 3.5 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு சென்னையை சேர்ந்த ஆண் பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சென்னை விமான நிலையத்துல அடுத்தடுத்து 2 நாட்களில் ரூபாய் 9.5 கோடி மதிப்புடைய 9.5 கிலோ ஹைட்ரோபோனிக் உயரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு வடமாநில இளம்பெண் உட்பட 2 போதை கடத்தல் பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயகர்.